அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல ஈஸியா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய சிம்பிளான டிஃபன் ஐட்டம் ஒன்று தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா மட்டும் போதும். ஈஸியான இந்த டிஃபன் ஐட்டமை வெறும் 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு நம்ம மசாலா தோசை செஞ்சு சாப்பிட்டுருப்போம். அதே வகையில உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு டம்ளர் இட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு இட்லி தோசை மாவு கூட நமக்கு தேவைப்படாது. குயிக்கா ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க இந்த மசாலா டம்ளர் இட்லி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு வறுத்த ரவை இல்ல வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு ரவைக்கு 7 இருந்து 8 டம்ளர் இட்லி தாராளமா நீங்க செஞ்சு சாப்பிடலாம். இதுல 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓரளவு திக்கா தோசை இட்லி மாவு பதத்துக்கு நடு ஸ்டேஜ்ல இருக்கணும். இது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கங்க. இதில் நாம் சீரகத்தூளும் சேர்ப்போம். அதனால 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்தா போதும். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. காரம் அதிகமாக நம்ம மசாலாலாம் சேர்ப்போம். அதனால பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் கூட போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். மசாலா பொருள்லாம் அதிகம் சேர்த்துட வேண்டாம். 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவே போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் தேவையான அளவு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அது பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதிச்சு நல்லா இது திக்காகி கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி திக்காகி கிரேவி பதத்துக்கு வந்ததும் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இல்லைன்னா துருவி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 இருந்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா அந்த மசாலா வெங்காயம்லாம் சேர்ந்து நல்லா வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி நல்லா வாசமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் ஒட்டாத பக்குவம் வந்ததும் நம்ம அடுப்பை அணைச்சி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவும் 15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக பார்த்தே உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாவில் வேற நம்ம உப்பு சேர்த்துருப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. சோடா உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவையும் தனியாக வச்சிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி தனியாக இதையும் வச்சுடுங்க. எல்லாமே இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுடுங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸு குட்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி மீடியம் சைஸ்னால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டம்ளர் எடுத்துக்கலாம்.
டம்ளரில் எல்லா இடமும் நல்லா பரவலாக வர மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும், அதனால நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பாதி டம்ளர் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலாவை அது உள்ளே வச்சுட்டு டம்ளர் நிரம்புற அளவு மாவை ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிரம்பணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம், அதனால நல்லா உப்பி வந்துடும். ஓரளவு மாவு சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மறையிற அளவு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா டம்ளர்லையுமே நீங்கள் மாவை உருளைக்கிழங்கு சேர்த்து ஃபில் பண்ணி இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு அது மேலே வச்சு மூடி 25லேருந்து 30 நிமிஷம் இதை நல்லா வேகணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா நல்லா வெந்திருக்காது. மேக்ஸிமம் அரை மணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் பொறுத்து நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அந்த சூடு போற அளவு டம்ளரை நல்லா நினைச்சுக்கோங்க. டம்ளரில் சூடே இல்லாமல் இருந்தால் தான் இட்லி நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். இந்த மாதிரி டம்ளரில் ஃபுல்லாக ஈரப்பதம் வர அளவு நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு ஓரத்தில் இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கார்னர் வர எல்லாமே பொறுமையாக விரித்து எடுத்துக்கோங்க. விரிச்சதுக்கப்புறமா நம்ம டம்ளரை போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே போதும். நமக்கு ஈஸியான மசாலா டம்ளர் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சட்னி சாம்பாரோட அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி பொடி இருக்கும்ல, அந்த இட்லி பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இன்னும் காரசாரமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லியை இந்த மாதிரி சேர்த்து நல்லா உருட்டிக்கோங்க. எல்லா இடமும் நல்லா அந்த பொடி பரவலாக வர மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டம்ளர் இட்லியோட இட்லி பொடி சேர்த்து மசாலா டம்ளர் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சட்னி சாம்பாரோட சாப்பிடலாம். சில பேருக்கு உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, சட்னி சாம்பார் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொடி போட்டு அப்படியே சாப்பிடலாம். பிளெயினாக கூட நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.